ஆக்சுவலாக வணக்கம். திஸ் மக எக்ஸைஸ் 3.6லம்மா ரெண்டாவது கணக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 16 என்ற பல்லுறுப்புக்கோவைகளின் அதிகபட்ச சாத்தியமான மிகையெண் மற்றும் குறையெண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கையை ஆராய சொல்கிறாங்க. அப்புறம் வளைவரை தோராய வரைபடம் வரையணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்தது தான், 10த்லேயும் வந்திருக்கு. எக்ஸுக்கு மதிப்பு போடுவோம் இல்லையா, -2 -1 0 +1 +2 அது மாதிரி போட்டுட்டு இதனுடைய மதிப்பு அப்படியே தோராயமாக படம் வரைய சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றுக்கு மட்டும் வரைஞ்சி காமிக்கிறேன், நீங்கள் இன்னொன்றுக்கு போட்டுங்க. ஓகேவா? இப்போது இந்த இதுவனுடைய மிகை மூலங்கள் குறை மூலங்கள் இப்போ கேட்டிருக்கிறதுனா அதிகபட்ச சாத்தியமான மிகையெண் மற்றும் குறையெண் மூலங்கள், பூஜ்ஜியமாக்கிகள், மூலங்கள், காரணிகள், தீர்வு, இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். எக்ஸுக்கு மதியெல்லாம் எதை போட்டால் 0 வரும், அவ்வளோதாங்க. ஸோ இது நம்ம டி வகுத்தல் முறையில் போட்டால் தெரியும். 3 2 6 3 2 கூட்டினா 5, மைனஸ் வந்தனால -2 -3 சொல்லிட்டு கிடைக்கும். ஆன்சர் எழுதும்போது +3 +2 எழுதுவோம். இப்போ இதை எழுதும்போது இதை மாதிரி வராது, நம்ம ஃபார்முலா வடிவில் இதை போட்டாகணும். இப்போ அதெல்லாம் தேவையில்லை, எண்ணிக்கை மட்டும் கேட்குறாங்க, நம்ம எண்ணிக்கை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இது கொடுக்கப்பட்டதில் இதை P(x) = எடுத்துக்கலாம். ப்ளஸ் நம்பர் எடுத்துட்டோம்னா +x² -5x +6. இப்போ கவுண்ட் நம்ம இதுவும் மட்டும் போடலாம். எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. குறி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இங்கேருந்து 1 டைம், இந்த குறி இங்கே சேஞ்ச் ஆகுது 2 முறை. தேர்ஃபோர் மிகை மூலங்களின் எண்ணிக்கை 2. எண்ணிக்கை எத்தனை தான் வரணும்? 2 தான் வரணும். தீர்வுகள் எண்ணிக்கை தான், பூஜ்ஜியமாக்கிகள் 2 தான் வரணும், மூலங்கள் 2 தான் வரணும். அந்த 2 மூலமே என்ன இருக்குது? மிகைமாக இருக்குது. அப்போ குறையெண் மூலம் இல்லை, குறையெண் மூலங்கள் இல்லை, டேஷ். ஓகேவா? இப்போ இதுக்கு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு +x² -5 × x +16. குறி மட்டும் பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். குறி சேஞ்ச் ஆகுது. எத்தனை முறை? 2 முறையும் சேஞ்ச் ஆகுது. தேர்ஃபோர் மிகை மூலங்களின் எண்ணிக்கை, மிகைனானது ப்ளஸ்ஸு மாறி இருக்குது, +x போடும்போது குறி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதனால் மிகை மூல எண்ணிக்கை 2. ஸோ 2 தான் தீர்வு இருக்கணும், 2 பூஜ்ஜியமாக்கிகள் தான் இருக்கணும், 2 மூலங்கள் தான் இருக்கணும். அது ரெண்டுமே மிகை வந்துச்சுன்னா அப்போ குறையெண் மூலம் எண்ணிக்கை இல்லை, டேஷ். ஓகேவா? இது படம் நான் இதுக்கு மட்டும் போடுறேன் சாமி. இதுக்கு மட்டும் போடுறேன். எக்ஸுக்கு பதிலாக x² -5x +6 இல்லையா, x² -5x +6 இதெல்லாம் எடுத்துக்குவோம், yன்னு எடுத்துக்குவோம். ஸோ y = மதிப்பு என்ன போடுவோம்? -2 -1 0 +1 +2 ஸ்கொயர் 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 x². -5 இன்ட்டு இங்கே என்ன போடணுமோ அதான், -2 -5 இன்ட்டு -1 -5 இன்ட்டு 0 -5 இன்ட்டு +1 -5 இன்ட்டு +2. இங்கே என்ன இருக்குது? +6 +6 +6 +6 +6. இங்கே ஈக்குவல் போட்டால் இங்கே போட்டக்கூடாதுல்ல, அதனால் வறுக்கலாம் தான் அடிக்கிறேன். 2² 4, அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் வரும், ப்ளஸ்ஸு. அடுக்கு 1² +1 0, 1² 1 2² 4. அடுத்தது ரெட்டப்படம் மைனஸ் ப்ளஸ், I2 10, ரெட்டப்படம் மைனஸ் ப்ளஸ், 1 5 5, இது 0, 1 5 5 -5, 1 2 5 10 -10. கடைசியில் அங்கே +6 +6 +6 +6 +6 ஈக்குவல் டு நம்ம 3 கூட நம்பர் போட்டுக்கலாம், ஏன்னா தீர்வுகள் அது வரும் இல்லையா. 20 வந்துடுச்சா? இது 6 6 12, இது 6, இது 6லேருந்து 1 5 போனால் 1 1 1 2, 6 4 10 10லேருந்து 10 போனால் 0. சப்போஸ் இங்கே 3² போட்டு பார்க்கலாமா? ஐயோ, படம் வரையிறதுக்கு இல்லையே. 3² போட்டால் 9 -5 × 3 +6 ஈக்குவல் I3 15, 9 -15 +6 6 9 15 15 15 போனால் சாமி 0. இப்போ படத்தை இப்படி போடலாமா? நான் இங்கே போடுறேன். இது எக்ஸு, இது x', இது y, இது y'. எக்ஸ் அச்சில் -1 -2 எடுத்திருக்கேன், +1 +2 0 எடுத்திருக்கேன். y அச்சில் பார்த்தா எல்லாமே ப்ளஸ் வேல்யூவாக தான் வருது. அதனால் நான் பண்ணுறேன், 4 நல்லா பிரிக்கிறேன். ஒரு சென்டிமீட்டர் 1 2 3 4 5, 1 நாள் 4 2 நாள் 8 3 நாள் 12 4 நாள் 16 5 நாள் 20. இதில் பாதினது இந்த அரை சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, 0.5 இருக்குல்ல, இதான் 2, இது 6, இது 10, இது 14, இது 18. ஏன் சொல்கிறேன்னா இந்த 16 வந்திருக்குல்ல, அதனால் சொல்கிறேன் நான்.
இப்போ மைனஸ் ரெண்டுன்னு போட்டிங்களா, -2க்கு என்ன வந்துச்சு +20. நேராக போயிட்டு அங்கே குறிக்கிறோம். கராமுரான்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க செல்லம். அடுத்தது -1க்கு +12, -1க்கு +12. அடுத்து 0ன்னு போடும்போது 6, 0ன்னு போட்டால் 6, +1 போட்டால் 2, +1க்கு நேராக 2, +2க்கு பதிலாக 0, +2க்கு பதிலாக 0, இங்கே ஒரு 3 போட்டோம்னா +3க்கு பதிலாகவும் 0. இப்போ வளைவரை ஒருவேளை 4 போட்டால் நான் வருதுன்னு பாருங்கள். 4 ஸ்கொயர் 16 மைனஸ் ஐநாங்க 20 ப்ளஸ் 6 22லேருந்து +2 வரும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணோம், இங்கேருந்து இப்படி எடுத்து போவோம். இந்த இடத்துல ஏறும் சாமி, இங்கே வந்துட்டு இப்படி போவோம். இங்கே நீட்டிடாதீங்க. இந்த வளைவரை என்ன பண்ணோம், இங்கே எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இங்கே ஏற ஆரம்பிக்கும். ஓகே சாமி, இதான் அந்த வளைவரை. தோராயமாக வரைய சொன்னாங்க, நான் இதுவாக போட்டே வரைஞ்சிருக்கேன். ஓகே, தோராயமானா இதோட தீர்வுகள் வச்சு நம்ம சொல்லிட வேண்டியதான். இந்த இடத்துல தான் வெட்டும், எக்ஸ் அச்சு எங்கே வெட்டுதோ அதுதான் வந்து தீர்வுகள். ஸோ 2ன்ற புள்ளியிலையும் 3ன்ற புள்ளியிலையும் வெட்டும். ஏன்னா டி வகுத்தலுங்க போட்டுக்கிட்டு 6 ஓரார் 6 கூட்டினால் -5. ஸோ 3 2 6, இங்கே மைனஸ்லாம் ரெண்டுமே மைனஸ். அப்போ எக்ஸனுடைய மதிப்பு +2, எக்ஸனுடைய மதிப்பு -2. இங்கே இப்படி போட்டோம்னா இங்கேருந்து இப்படி போகுது. ஓகே செல்லம், அடுத்த படத்துக்கு நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். பட் உங்களுக்கு இந்த இதனுடைய அதாவது எத்தனை மூலங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஓகே, தேங்க்யூம்மா.